அதாவது 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பிறந்த பிள்ளைகளை நாங்கள் அல்பா ஜெனரேஷன் என்று சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் ஸ்மார்ட் உபகரணங்களோடு இருப்பார்கள். 2025ஆம் ஆண்டுக்கு அதுக்கு பின்னர் பிறக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் பீட்டா ஜெனரேஷன் என்று சொல்லுவோம். அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தோடு. அல்பா தலைமுறை, பீட்டா தலைமுறை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்பா தலைமுறை என்பது 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2024 அல்லது 2025ஆம் ஆண்டுக்கு இடையில் பிறந்த குழந்தைகளை குறிக்கும். இவர்கள் பிறந்தது முதலே டிஜிட்டல் தொழில்நுட்பம், அதாவது ஸ்மார்ட் போன்கள், ஏஐ, டேப்லெட்டுகள் நிறைந்த சூழலில் வளர்ந்து வருகின்றனர். எதிர்கால உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தொழில்நுட்பத்துடன் இணைந்த தலைமுறையாக இவர்கள் உருவெடுத்து வருகின்றனர். பீட்டா என்பது 2025 முதல் 2039 வரை பிறக்கும் குழந்தைகளை குறிக்கும் புதிய தலைமுறையாகும். இவர்கள் செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ரோபோக்கள் மற்றும் அதீத தொழில்நுட்பம் நிறைந்த உலகில் வளர்வார்கள். இது தொடர்பில் துணுக்காய் பிரதேச செயலாளர் திரு இராமதாஸ் ரமேஷ் அவர்கள் சொல்லும் கருத்து. நாங்கள் இன்று எங்களுடைய பிள்ளைகளை அல்லது சிறார்களை வளர்க்கின்ற முறை, நாங்கள் ஸ்மார்ட் தொலைபேசி அல்லது ஸ்மார்ட் உபகரணங்களை வழங்கி வளர்க்கின்றோம். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக அல்லது எங்களுடைய மூதாதைகள், எங்களுடைய அப்பா, தாத்தா போன்றவர்கள் இந்த பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய விளையாட்டுகள் ஊடாகத்தான் தங்களுடைய ஆற்றல்கள், திறன்கள், கணிதங்களை வளர்த்திருக்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இந்த குறும்பட்டியிலே நாங்கள் ஈக்குகளை குத்தி முக்கோணம், சதுரம், சதுரம் போன்ற உருவங்களை செய்து அதன் மூலமாகத்தான் எங்களுடைய கணித அறிவுகளை வளர்த்திருக்கின்றோம். கிளித்தட்டு, அவ்வாறான விளையாட்டுகள் மூலமாக எங்களுடைய உடல், இவ்வாறாக பல விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இன்று எங்களுடைய பிள்ளைகள் இந்த கைகளிலே தவழ்கின்றது ஸ்மார்ட் உபகரணங்கள். அதாவது 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பிறந்த பிள்ளைகளை நாங்கள் அல்பா ஜெனரேஷன் என்று சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் ஸ்மார்ட் உபகரணங்களோடு இருப்பார்கள். 2025ஆம் ஆண்டுக்கு அதுக்கு பின்னர் பிறக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் பீட்டா ஜெனரேஷன் என்று சொல்லுவோம். அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தோடு இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் குறிப்பாக இந்த பிரதேசம் ஒரு பின்னங்கிய பிரதேசமாக இருக்கின்ற பொழுது இப்போது இருக்கின்ற பிள்ளைகள் கூட பாடசாலைக்கு நடந்து அல்ல சைக்கிளிலே செல்கின்ற நிலைமைகள் இருக்கு. இந்த பீட்டா ஜெனரேஷன் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் இந்த ட்ரோனை தாங்களாக இயக்கி செல்கின்ற நிலைமை கூட உருவாகும் என்று எத்தனைத்திருக்கின்றார்கள். அவ்வாறாக விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கூட எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய இந்த நிகழ்வுகள் கைவிடப்பட மாட்டாது. அதற்கு தனிச்சிறப்பு இருக்கின்றது. எனவே விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் இந்த தமிழினாலே கண்டுபிடிக்கப்பட்ட, அவர்களாலே கொண்டாடப்பட்ட விழாக்களுக்கு தனி சிறப்பு இருக்கின்றது. எனவே இது அழிந்துவிடக்கூடாது. இதனுடைய மூல காரணம் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறள் இன்றைக்கு உலக மக்களாலே பல மொழிகளிலே மொழிபெயர்த்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரே ஒரு நூலாக இந்த திருக்குறள் இருக்கின்றது. எவ்வளவோ மொழியிலே அல்லது ஆங்கில மொழியிலே எவ்வளவோ புத்தகங்கள் வந்தாலும் கூட இந்த திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் தான் இன்றைக்கு உலக பொதுமறையாக இருக்கின்றது. எனவே தமிழருக்கென்று தனிச்சிறப்பு இருக்கின்றது. அதனை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது.